நான் ஒரு முக்கியமான செய்தியை தமிழக மக்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக பல சதி வேலைகள் திரு ஜோசப் விஜய், இன்னொன்று திரு அண்ணாமலை அவர்கள் 2 பேர் தான் அரசியல்ல தமிழக வருங்கால அரசியலை அடுத்த 20-25 வருடங்களுக்கு வழிநடத்த முடியும் என்று ஆணித்தரமாக சொல்லிக்கொண்டு நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இந்த பதிவின் மூலமாக நான் ஒரு முக்கியமான செய்தியை தமிழக மக்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக நமது இந்த ஊடகங்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்களே, பிரிண்ட் மீடியா, சேட்டலைட் மீடியா, யூடியூப் மீடியா, இன்னும் பல்வேறு மீடியாக்கள் இருக்கிறது. இவைகள் அனைத்திலும் இப்போதைய நமது மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களை ஒரு பொருட்டாகவே யாரும் கருதவில்லை. குறிப்பாக எங்கள் பக்கத்து ஊர்க்காரர், மிகப்பெரிய அரசியல் ஆய்வாளர், ஒரு புள்ளி விவர புலி ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். ஆனால் அவர் தமிழகத்தில் இருக்கின்ற யதார்த்தத்தை அவரால் புரிந்து கொள்ள இயலவில்லை. அவருக்கென்று ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த நெரேட்டிவை கொண்டு நம் மக்கள் மத்தியில் புகுத்துவதற்கான ஒரு முயற்சியை செய்தார். நான் அதை ஏற்கனவே சேனல் 5 என்கின்ற ஒரு மீடியாவில் அவரையும் குறிப்பிட்டு அழகாக பேசியிருந்தேன். அவர் நம்ம சீமான் என்கின்ற செபஸ்டியன் சைமனை ஜம்பிங் 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 என்பார். 8% ஜம்ப் பண்ணிட்டார். 3%லேருந்து 5% ஜம்பிங், 8% ஜம்பிங், அடுத்தால 24% ஜம்பிங். ஜோசப் விஜயெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படி என்று ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். மிகப்பெரிய அரசியல் ஆய்வாளர், அரசியலை நன்றாக தெரிந்தவர். ஆனால் வயதாகிவிட்டது. இப்போது நிகழ்கின்ற இந்த நிகழ்வுகளை, நம் இளம் சந்ததிகளை, நம் பிள்ளைகளை, அவர்களின் மனநிலையை புரிந்து கொள்ளும் ஆற்றல் இன்று இருக்கின்ற பத்திரிகைக்காரர்கள், ஊடகக்காரர்கள் யாருக்கும் தெரியவில்லை. நான் ஆணித்தரமாக சொன்னேன், தமிழகத்தில் 2 நபர். ஒன்று திரு ஜோசப் விஜய் அவர்களின் அன்பு கூட்டம். நீ யார் என்ன சொல்லு, அவருக்கு எதிராக போகாது. இன்னும் ஒன்று திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள், அறிவார்ந்த அரசியல் தெரிந்த கூட்டம். இந்த 2 பேரும் தான் தமிழகத்தில் இன்று மக்கள் மனதில் நிற்கின்ற அரசியல்வாதிகள். இப்போ என் போன்ற முதியவர்கள் அத்தனை பேரும் அரசியலில் தலைவர்களாகவும் பெரியவர்களாகவும் பதவிகளிலும், ஈவன் இந்த மீடியாக்களில் கூட இளைஞர்களை, நம் பிள்ளைகளை யாரும் வர அனுமதிப்பதில்லை. எல்லாம் வயதானவர்கள். இந்த வயதானவர்களால் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? நான் அப்போதே சொல்லியிருந்தேன், திரு ஜோசப் விஜய் அவர்களின் அன்பு கூட்டமும் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களின் அந்த அறிவார்ந்த அரசியலில் தெளிந்த மக்களும் இளைஞர்களும் 2 பேரும் ஒன்று சேர வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். ஆனால் அது நடக்கவில்லை. அதற்கு பல காரணங்கள், பல சதி வேலைகள். என்ன செய்வது? நம்ம நினைச்செல்லாம் நடந்துட்டுனா கடவுளே இல்லையிலே. பட் நான் ஆசைப்பட்டேன். நீங்கள் இன்னைக்கு வேணாலும் சேனல் 5 தமிழில் ரூபனுக்கு நான் கொடுத்த பேட்டியை எடுத்து பாருங்க. நான் தெளிவாக இதை சொல்லியிருப்பேன். திரு ஜோசப் விஜய் அவர்களின் அன்பு கூட்டமும் வெறி கொண்ட கூட்டம். அந்த கூட்டத்தின் அன்புக்கும் முன்னால் யாரும் நிற்கும். இதையும் சொல்லியிருந்தேன், அன்புக்கும் அடக்கும் தாள் உண்டோ, அதையும் சொல்லி தான் சொல்லியிருந்தேன். எனவே இந்த ஊடகக்கார பயல்வ இருக்கான்னு இல்லை. இப்போ விஜய் பேட்டி கொடுக்க மாட்டேங்கிறாரு. பேட்டி எதுக்குடா கொடுக்கணும்? நீங்கள் உங்களுக்கு யார் ஊடகக்காரங்களுக்கு உங்களுக்கு என்ன தெரியுது?
அவன் 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 ஆசையை கொண்டு வந்து அவன் நிறுவனத்தில் இருக்கிற முதலாளிக்கு சாதகமாக இருந்துட்டு உங்களை வந்து இங்கே திணிக்க ஆசைப்படுறீங்க. இனி அது நடக்காது. தமிழகத்தில் 2 பேர் தான், விஜய், திரு ஜோசப் விஜய், இப்போது நமது மாண்புமிகு முதலமைச்சராக இருப்பவர், இன்னொன்று திரு அண்ணாமலை அவர்கள். 2 பேர் தான் அரசியலில் தமிழக வருங்கால அரசியலை அடுத்த 20-25 வருடங்களுக்கு வழிநடத்த முடியும் என்று ஆணித்தரமாக சொல்லிக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.